அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். முன்னெல்லாம் வந்து ஒரு பையனுக்கு பொண்ணை பிடிக்கல, இல்லை அந்த பொண்ணுக்கு பையனை பிடிக்கல அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டீசெண்டாக டிவோர்ஸ் பண்ணோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போலாம் ரீசெண்ட் ட்ரெண்டாக என்னன்னு தெரில, இல்லை அந்தளவுக்கு சைக்கோ தனமாக இருக்காங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வெட்டி போட்டு கொலை பண்ணுறதும், அந்த பையன் பொண்ணை வந்து வெட்டி போட்டு கொலை பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு எந்த ஆக்ஷனுமே இல்லை, ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன ஒரு லைஃப்பை நோக்கி போயிட்டுருக்கோம், ரொம்ப எல்லாம் சைக்கோபாத்தாக இருக்கானுங்களோ, வெட்டி போட்டு கொலை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அவிச்சு தின்றுவானுங்களோ, அந்த லெவலுக்கு வந்து நமக்கு திங்கிங் இருக்குது. அவ்வளோ கொடூரமான சம்பவம் ரீசெண்டாக ஒரு 7 நாளைக்கு முன்னாடி யூபியில் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நேவி ஆஃபீஸருங்க யூகேயில் வந்து லண்டன்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவரோட பொண்ணோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக. பொண்ணோட பிறந்தநாள் கொண்டாடுற ஒரு 6 வயசு தான் அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தேட் பார்த்தோம்னா அவர் மிஸ் ஆகிட்டார். என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் பெரிய டவுட், என்னடா இவன் இப்போ தானடா வந்தா, எங்கே போனால் என்ன ஆனாங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்போ தான் தெரியுது அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து முஸ்கன், அவங்களும் அந்த ஒய்ஃபோட கள்ளக்காதலன் பேர் வந்து சகில். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லீப்பிங் பில் தூக்க மாத்திரை கொடுத்து அவரை வந்து தூங்க வச்சு அந்த தூக்கமாக அவரை வந்து கட் பண்ணி 15 பீஸ், அதுவும் எப்படி எக்ஸாக்டாக 15 பீஸ் கட் பண்ணானுங்கன்னு தெரியல, 15 பீஸாக கட் பண்ணி, இதில் வேற அந்த தலைவர் சகில் என்ன பண்ணியிருக்கானா, அந்த கை மணிக்கட்டு இருக்குல்ல, இதையும் தலையை மட்டும் அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானா. மிச்சதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து பத்திரமா என்னோட ஹஸ்பண்டோடது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வாங்கி அந்த பொண்ணு வந்து வீட்டில் வச்சுக்கிச்சான். இதை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா, தூக்கிட்டு போய் ஒவ்வொரு இடமா வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஜாலியாக உஜால்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. ஆனால் வந்து டைம் செட் ஆகலையாமா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ட்ரம்மு வாங்கிட்டு வந்து அந்த பாடி பார்ட்டெல்லாம் போட்டு அதில் வந்து சிமெண்ட் கலவையை போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே செட்டில் பண்ணி அப்படியே வச்சுருக்கானுங்க. என்னன்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக டீப்பாக போனால் தான் தெரியுது, இந்த சக்கீலும் இந்த பொண்ணு இருக்காங்களே, இந்த முக்ஷன், இந்த ஒய்ஃபும் அந்த கள்ளக்காதலன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக இந்த அவங்க பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிலாம் நடந்திருக்கு. அதில் போகும்போது வந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஃப்ரெண்டானவங்க அப்படியே போக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, மேஜர் திங் பார்த்தோம்னா, அந்த சௌரப் இருக்கார்ல, அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனவர், அவர் வந்து அந்த முஸ்கனோட லவ் மேரேஜ் பண்ணவரான். இத்தனைக்கு லவ் மேரேஜ் பண்ணவனுக்கே இந்த நிலைமையாடா அப்படின்னு நினைக்கும் போது இதே யோசிக்க தோணுது, ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு. லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2021 வந்து அந்த முஸ்கன் வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது. அப்போது இவர் என்ன நினச்சிருக்காரு, குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது, எதுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணோம், நம்ம லைஃப்பை நம்ம ஸ்மூத்தாக போகலாம், இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம இருந்துக்கலாம், நம்ம வாழலாம், வாழ்ந்து காட்டலாம்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து டிசைட் பண்ணி வந்திருக்காரு. ஆனால் இந்த முஸ்கன் இருக்காளே, இந்த சைக்கோ பார்த்தோம், இவ என்ன பண்ணியிருக்கா, நல்ல மனுஷனாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஈவன் வந்து அவர் நேவி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறக்கா அந்த வேலையை விட்டுட்டு ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வேலையை கண்டுபிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மணி டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் வந்து யூகேயில் போய் லண்டனில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு பொண்ணோட பிறந்த நாளைக்கு வந்தது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ எவ்வளோ நாள் பிளான் பண்ணி இந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 பேருக்கு என்னென்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வேணும், அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நெக்ஸ்ட்டு ஒருத்தன் வந்து இதை பண்ணுறாங்கன்னு திங்கிங் வரும்போதே அவன் வந்து செத்துறணும், உயிரோட செத்துறணும். அந்தளவுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வேணும். கவர்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரிக்டாக இதுக்கு வந்து ஒரு அகேன்ஸ்ட் வரணும், லா வரணும், வந்தால் மட்டும்தான் முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பொண்ணை வந்து ஏதோ குக்கரில் போட்டு அவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பாடி பார்ட்லாம் வெட்டி போட்டாங்க ஒரு நியூஸு. எத்தனை அப்போ எவனும் வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல, பிடிக்கலைன்னா மூடிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். உனக்கு வந்து ஒருத்தன் எல்லாரு கூடயும் போகிறதுக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு வந்து பொண்ணுக்கு எல்லாரு கூடயும் போகிறதுக்கு பிடிச்சிருக்கா, போயிட்டே இரு, அதுக்கு வேறு தொழில் இருக்க, போயிட்டே இருக்கணும் டீசெண்டாக. அதை விட்டுட்டு வந்து எதுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அந்தளவுக்கு சைக்கோத்தனமாக இருக்கணுமா அப்படின்னு எனக்கும் திங்கிங் வரும்போது தான் யோசித்தேன். அந்த ஒய்ஃபையும் அந்த கள்ளக்காதலையும் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் தான் வந்து தெரியுதான் அவங்க வந்து பயங்கரமான ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்களாம். இந்த ஒய்ஃபும் கள்ளக்காதலனும் ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு நல்லா பேச ஆரம்பித்தோன்னே அந்த ஷக்கீல் இருக்கான அவன் வந்து முஸ்கனுக்கு அடிக்கடி வந்து ட்ரக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்கான். ஒருவேளை இந்த ட்ரக்கும் வந்து காரணமாக இருக்குமோ அப்படின்னு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் வந்து சிபிஐலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, எப்படி உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரக்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சின்ன ஒரு விஷயம், இங்கே வெளியில் வந்து ஒரு பொட்டி கடையில் சிகரெட் வாங்குறதுக்கே அவ்வளோ பெரிய லாலாம் போயிட்டுருக்கு, அவங்க போலீஸ் வந்துடுவாங்க ப்ரோ அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டுருப்பாங்க. எனக்கு அப்படின்னா
எப்படி ட்ரக்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறாங்க? அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே இருக்குது? நம்ம எங்கே இருக்கோம் ஆக்சுவலாக? என்ன கைண்ட் ஆஃப் சொசைட்டியில் இருக்கோம்? அப்போ லா வந்து சரியில்லையா? அப்போ வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா? யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாமா? பிடிக்கலனா ரோட்டில் போகிறப்ப குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? என்ன ஒரு விஷயம் கேவலமாக இருக்குது. இதுக்கெலாம் காரணம் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன் லா இல்லை? ஏன் ஸ்ட்ரிக்டாக இல்லை? இவ்வளோ வயலன்ஸ் நடக்கிறது காரணம் 15 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கான். எப்படி அவன் கட் பண்ணலாம்? அப்படி கட் பண்ணலாம். ஸ்லீப்பிங் டோஸ் உயிரோடு இருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பெயின் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பொண்ணோட பிறந்த நாளைக்கு கொண்டாட வர்றதுக்கு ஒரு குத்தமா? கவர்மெண்ட் மட்டும்தாங்க காரணம் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா. வேறு எதுவுமே காரணம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப நார்மலைஸ் ஆகிறது வந்து ரொம்ப கேவலமாக காரி துப்பண்ணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்தா, அந்த சைக்கோ பாத்துங்களெல்லாம் பார்த்தா நம்மளே ரோட்டில் நிப்பாட்டி வெட்டி கொலை பண்ணும் போல் அந்தளவுக்கு ஆத்திரம் வருது. இவங்கள மாதிரி சின்ன சின்ன பேர் பண்ணுறதுனால தான் நிறையா பேர் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்ன பண்ணாங்கட்டின்னு தெரில. ஒருத்தன் பண்ணுறதை பார்த்தா நல்ல விஷயம் பண்ணுறான், ஒருத்தன் ஐஏஆர் ஆஃபீஸர் ஆகிறான், எல்லாம் வந்து நல்லா படித்து மேலே வரான், அவனெல்லாம் விட்டுறானுங்க. இந்த மாதிரி கொலை குத்தம் பண்ணுறவனை தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கானுங்க. சூசைட்ஸ் ஸோ அனாயிங் அண்ட் டிஸ்டர்பிங். இதை ஒரு ஸ்ட்ரிக்டாக லா வரணுங்கிறது தான் என்னோட ஒரு தாட் ஆஃப் திங். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.